வணக்கம் நண்பா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்தியூர்ல இருந்து ஈரோடு வரைக்கும் ஒரு முக்கியமான வேலையை போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இன்னைக்கு நம்ம அந்தியூர்ல இருந்து மதியானமே கிளம்பிட்டோம். அப்படி அந்தியூர்ல இருந்து பவானி வரைக்கும் போகக்கூடிய இடம் உங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரெண்டு பக்கமும் மரம், நிறைய கிராமங்கள், போற வழியில பாத்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நாம ரொம்ப பொறுமையா தான் போயிட்டு இருந்தோம். ஆனா நம்மளோட பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாஸ்டா போயிட்டு இருந்தாங்க. சேஃப்டி மஸ்ட், மத்ததெல்லாம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாவே போயிட்டு இருந்தேன். தலைவருடைய வீடு தெரியும், ஆனா தலைவர் வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாது. மேப்பை கூப்பிடுங்க. நம்ம மேப் எடுத்து தலைவர்னு சொன்னா உடனே ரூட்டை காட்டிடுச்சு. அப்படியே உடனே அந்த ரூட் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே உள்ள போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு எங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மணிக்கூண்டு கிட்ட வந்துட்டு மணிக்கூண்டுல இருந்து நேதாஜி ரோடு வழியா அப்படியே உள்ள வரணும். உள்ள பாத்தீங்கன்னா ஆஹா சரி ஓகேங்க, எப்படி கொள்கை தவறாம போவோமோ அதே மாதிரி கொள்கை தவறாம நேராவே போகணுங்க. அந்த 4 பக்கமும் ரோடு வரும். அந்த 4 பக்கம் ரோட்லயும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நம்ம போயிட்டு இருக்கணும். அங்க தெரியுது பாத்தீங்களா, அங்கேயே தான் பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் பகுத்தறிவு பகலவன் பெரியார் அவர்களுடைய நினைவகம் இருக்கு. வணக்கம் நண்பா. நம்ம சில காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் எல்லாம் மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஈரோட்டில் ஒரு முக்கிய டூரிஸ்ட் பிளேஸான பெரியார் அவர்களுடைய வீடை தான் இன்றைக்கி நம்ம ஒரு டூரிஸ்ட் விசிட்டாக பண்ண போகிறோம். ஈரோடு மாவட்டத்தை இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாவட்டம் அப்படின்னா அது பெரியார் மாவட்டம்னு தான் சொல்லுவாங்க. சோசியல் மீடியாக்களில் அவங்க போட்டிருக்க வீடியோக்கள் பார்த்திங்கன்னா யாரும் சரியாக பார்க்குறதே இல்லை. அந்த ஒரு மன வருத்தத்தில் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு விளாக் எடுக்க போகிறோம். இந்த விளாக் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவேரா பெரியார் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வெல்கம் டு ஈவேரா ஹோம் டூர். திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா பெரியார கொள்கை தலைவர்களாக ஏற்று நடந்துட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகமும் பெரியாரை ஒரு கொள்கை தலைவராக ஏற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளாகட்டும், எதிர்கால தலைமுறைகளாகட்டும், பெரியார் அப்படிங்கிறவர் யாரு அப்படிங்கிறத கண்டிப்பா உங்க குழந்தைங்களும் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய குழந்தைங்க ரோட்டுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா வேண்டிய மோஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியார் அண்ணா நினைவகமான பெரியார் அவருடைய வீடா தான் இருக்கும். ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல கடைகளை போட்டு அந்த இடத்த இன்னும் பயங்கரமா டெவலப் பண்ணிருப்பாங்க. தமிழ்நாட்டுடைய அடையாளமாக திகழக்கூடிய பெரியார் அவர்கள் வாழ்ந்த வீடு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஆட்களே இல்லாம வெறிச்சோடி இருக்கிறத பார்த்தாதான் மனசு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யார் கூட வந்தீங்கனாலும் கண்டிப்பாக இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ என்ட்ரி தான். டெய்லியும் பார்த்தீங்கன்னா அதுக்கு லீவே இல்லாமல் இருக்குது. மார்னிங் 9 to மதியானம் 1 மணி வரைக்கும், மறுபடியும் 2 மணிலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் கண்டிப்பாக இருக்குது. நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்களுடைய வீட்டை எடுக்கிறதுக்கான அனுமதி இல்லைங்களா, அதாவது புகைப்படம் எடுப்பதற்கான அனுமதி இல்லையா. அதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான வியூஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல காட்டுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா அந்தியூர்லேருந்து கஷ்டப்பட்டு இவர்களை வீடியோ எடுக்கணும், அதாவது பெரியார் அவர்களோட வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். இருந்தாலும் சில கட்டுப்பாடுகள்னால பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க முடியல. இது பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களால் 1975 பார்த்தீங்கன்னா திறக்கப்பட்டிருக்கு போல. பெரியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தீங்கன்னா இங்கே பதிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் கவர்மெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இருக்கிறதுனால இந்த புகைப்படம் எடுப்பதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு நான் வெளியே அவுட்லுக் மட்டும் உங்களுக்கு புகைப்படத்தை எடுத்து போடுறோம். நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நண்பர்களே, உண்மையாலுமே சொல்லணும், உண்மையுமே வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளே போனால் எல்லா இடத்தையும் அவர் என்னென்ன பயன்படுத்தினார், என்னென்ன பொருட்கள் வச்சுருந்தாரு, அது போல் A to Z பார்த்தீங்கன்னா எல்லாமே அவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. பிறந்த அந்த கட்டிலில் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பராமரிச்சுட்டு இருக்காங்க. எந்த ஒரு ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த புகைப்படம், அதாவது அவர் காலத்துலலாம் கண்டிப்பாக இருந்திருக்காது. இலங்கையில் இருக்கக்கூடிய அரசு கூட எடுத்த புகைப்படம் ஆகட்டும், அப்புறம் ரஷ்யாவில் போய் எடுத்த புகைப்படம் ஆகட்டும், காமராஜர்லேருந்து, எம்ஜிஆர்லேருந்து, கலைஞர்லேருந்து, இது போன்ற பெரிய பெரிய தலைவர்களும் பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறது. அவரோட இறுதி ஊர்வலத்தில் எத்தனை பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்களாகட்டும். அப்புறம் அவர் எந்தெந்த காலத்து நாளிதழ்கள் பார்த்தீங்கன்னா எடுத்து வேலை செஞ்சார் அப்படிங்கிறது முதல் கொண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்களுடைய வீடு இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்கள், அதாவது அண்ணா பெரியார் நடத்திட்டு இருந்த இதழில் பார்த்தீங்கன்னா பணியாற்றிட்டு இருக்கும்போது இங்கே தங்கியிருந்தாருங்களா ஈரோட்டில் அப்படின்னு. அண்ணா அவர்கள் தங்கியிருந்த வீட்டை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக பராமரித்து வச்சுருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண சமையலறை கூட பார்த்தீங்கன்னா அப்படியே எந்த ஒரு இதுவும் மாறாமல் அப்படியே வச்சுருக்காங்க. அந்த சமையலறை ஆகட்டும், அதுக்கப்புறம் அண்ணாவுடைய வீடாகட்டும், அவர் பணியாற்றிய ரூம் ஆகட்டும், அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பெரியார் அவர்கள் பயன்படுத்தி வீல் சேர் முதற்கொண்டு அவ்வளோ சேஃபாக வச்சுருக்காங்க. இப்போ இந்த வீடியோ எனக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய குழந்தைங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போங்க.
இதில் வந்து ஒரு வேர்டிங் படித்தேன். பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சா கூட ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் ஒழுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் கோட்ஸ்லாம் எழுதியிருந்தாரு. அப்புறம் வந்து 2000 வருஷத்துக்கு பழமையான உலகத்தை வந்து நான் பார்க்கல, அதை பற்றி பேசியும் பிரயோஜனம் இல்லை. 2000 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி உலகம் இருக்க போகுது அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யோசிக்க வேண்டிய காலத்தில் இருக்கேன். அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் அப்பயே யோசிச்சிருக்காரு, அப்பயே செயல்படுத்திருக்காரு. அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்கு இன்னும் ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா, ஈரோட்டில் பிறந்த இவ்வளோ பெரிய மகத்தான மனிதரை நிறைய தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சுட்டு போயிருக்காங்க, இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி போயிருக்காங்க. ஆனால் நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணாமல் இருக்கமே அப்படிங்கிற ஒரு மனக்கவலை மட்டும்தான். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அங்கே உள்ளே இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கும்போது அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்த வீடுங்க. அது கடைசியாக உள்ளே இருக்குது. ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பராமரிச்சிருக்காங்க. நம்ம எப்பெல்லாம் ஈரோடு போகிறோமோ அப்போல்லாம் போயிட்டு பாதாம் மில்க் குடிச்சிட்டு வரது நம்மளுடைய வழக்கம். நம்ம ஈரோடு டு சத்தி மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ரவுண்டானாக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச பாதாம் மில்க் ஷேக் கடை ஒன்று இருந்துச்சு. நம்ம அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்டியான பாதாம் குடித்தோம். இந்த டேஸ்டியான பாதாம் எவ்வளோ ஹெல்த்தி அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம முதல்வர் அவர்களால் தொடங்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடி படையினர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் போயிட்டு இருந்தாங்க, அதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படியே இருக்க கிளைமேட்டை அப்படியே ரசிச்சுட்டு பாதாம் பால் குடிச்சிட்டு அப்படியே அங்கிருந்து நம்ம கிளம்பிட்டோம்.